மத்திய கிழக்கு அதாவது மிடில் ஈஸ்ட் இப்போ மறுபடியும் ஒரு பயங்கரமான கெல்ப் வாரினுடைய விளிம்பில் வந்து நிற்குதுன்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் அமைதியாக தெரிஞ்ச அரபிக் கடலும் பாரிசிக வளைகுடாவும் இப்போ ஒரு நிமிஷத்தில் போர்க்களமாக மாறியிருக்கு. ஈரானோட மிக முக்கியமான இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதாவது IRGC அமெரிக்காவுக்கு எதிராக தங்களுடைய அடுத்த கட்ட உக்கிரமான தாக்குதலை தொடங்கிட்டதா ஒப்பீஸில் அறிவிச்சிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒப்பீஸிலான அறிக்கையில் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை நாங்கள் துவம்சம் பண்ணிட்டோம் என்பதை ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தோட வல்லரசு நாடான அமெரிக்காவையே அவங்க நாட்டு எல்லைக்கு வெளியில் வச்சு ஈரான் இந்த அளவுக்கு மிரட்டுதன்னா இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஈரான் எந்த இடங்களை குறிவச்சு எப்படியான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் இந்த தாக்குதலுக்கு வச்சிருக்கிற பேர் ஆபரேஷன் நாசர் 2. இந்த ஆப்ரேஷன் சும்மா ஒரு சின்ன தாக்குதலோட முடிவடைஞ்சிருமென்று நீங்கள் நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பு. ரொம்ப நாள் அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்த குடைச்சல்களுக்கும் ஈரானோட கடல் பகுதி பாதுகாப்பு அரங்களை அமெரிக்கா தாக்கியதுக்கும் பழிவாங்கிறதுக்காண்டி ஈரான் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் வச்சிருக்கிற ரகசிய குறியீட்டு பேர் எதுன்னு பார்த்தா யாஜின் அல் அபீதின். இதுதான் ஈரான் வச்சிருக்கிற ரகசிய பேர். இந்த ஆப்ரேஷனில் ஈரான் தங்களுடைய சாதாரணமான ஆயுதங்களை பயன்படுத்தல, தங்கக்கிட்ட இருக்கிற மிக அதிநவீனமான உலக நாடுகளையே மிரட்டக்கூடிய மிசைல்களைத்தான் ஈரான் களமிறக்கி இருக்கிறார்கள். அதில் முதல் மிசைல் எதுன்னு பார்த்தோம்னா கைபர் பாஸ்டர். இந்த மிசைலை களமிறக்கி இருக்கிறார்கள். இது ஒரு சாலிட் ஃபியூல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது மிக நீண்ட தூரத்தில் இருக்கிற இலக்குகளை கூட ரொம்ப துல்லியமாக போய் தாக்குற திறன் இதற்கு இருக்கு. அடுத்ததை ஈரான் பயன்படுத்தியது சுல்பிகர் அப்படிங்கிற மிசைல். அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு ரேடார்கள் அனைத்தையுமே ஏமாத்திட்டு போய் அடிக்கிறதுல இது திறன் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஈரான் தங்களோட ஃபட்டா அப்படிங்கிற கைப்பசோனிக் மிசைல்களையும் லான்ச் பண்ணி இருக்கிறார்கள். ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் போகக்கூடிய இந்த கைப்பசோனிக் மிசைல்களை தடுத்து நிறுத்துறது அமெரிக்காவோட உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு அரங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்கு. அண்ட் அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் இந்த மிசைலை சுட்டு வீழ்த்த முடியலை. இதை வச்சு தான் ஈரான் இப்போ இந்த அமெரிக்காவே கதறு விட்டு கொண்டு இருக்காங்க. சரி, ஈரான் அனுப்பின இந்த மிசைல்களும் ட்ரோன்களும் எங்கே போய் தாக்குதலை நடத்திச்சு, எதனை குறிவச்சு தாக்கிச்சுது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இப்போ ஈரானோட மெயின் டார்கெட்டு பஹ்ரைன் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட ஷாக் ஈசா விமானப்படை தளம் தான். அங்கே அமெரிக்கா வச்சிருந்த ஆயுத கிடங்குகள், இராணுவ உபகரணங்கள், போர் விமானங்களோட உதிரி பாகங்கள் சேமித்து வச்சிருக்கின்ற இடங்கள் உண்டு. எல்லாத்தையும் தங்களோட மிசைலோட நேரடியாக, அதாவது மிசைலோட டார்கெட்டாக குறிவச்சு நேரடியாக தாக்கி அழிச்சிருப்பதா ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பெருமை வாய்ந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன்களோட, அதாவது அந்த ட்ரோன்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியை நாங்கள் காலி பண்ணிட்டோம் என்பதை ஈரான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குவைத் நாட்டில் இருக்கின்ற அலி அல் சலேம் இராணுவ தளத்தையும் ஜோர்டன் எல்லையில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்களையும் ஈரான் குறிவச்சிருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் குவைத் நாட்டில் பெரிய பரபரப்பானது ஏற்பட்டிருக்கு. குவைத் இராணுவ தரப்பில் இருந்து தங்களோட வான் எல்லையில் வந்த மிசைல்களை தடுத்து அழிச்சிட்டு தான் சொல்லியிருக்கிறார்கள். பட் இவர்கள் வாய்வழியாக மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய களத்தில் பார்க்கும்போது ஈரானோட மிசைல்கள் தங்களுடைய டார்கெட்டை வெற்றிகரமாக தாக்கி அழிச்சிருக்கு. இதனால் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான சேட்டலைட் இமேஜ் ஆனது ரிலீஸ் ஆகி இருக்கு. ஆனால் இந்த கெல்ப் நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இவர்கள் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மூடி மறைக்கிறார்கள். ஈரானோட மிசைல்களின் தொங்கலை நாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திட்டோம் என்று சொல்கிறார்கள் ஒழிய ஏற்பட்ட இழப்புகளை சொல்வது இல்லை. ஆனால் சேட்டலைட் இமேஜ் ஆனது ரிலீஸ் ஆகி இந்த கெல்ப் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான உண்மையான தகவல்களை அனைவருக்கும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கு. இப்படி இருக்கையில் குவைத் இராணுவ தரப்பில் இருந்து தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. வானிலை வச்சு அளிக்கப்பட்ட மிசைல்களோ அல்லது ட்ரோன்களோட உதிரி பாகங்களோ எங்கேயாவது விழுந்திருந்தால் பொதுமக்கள் யாருமே அதை தொடவோ அல்லது போட்டோ எடுக்கவோ அல்லது அதனை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணவோ வேணாம். அப்படி எதையுமே செய்யாதீங்க. உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிட்டு தகவல் சொல்லுங்கன்னு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. பஹ்ரைன் நாட்டிலேயும் தாக்குதல் எச்சரிக்கை சைலன்ஸ் ஆனது, அதாவது ஏர் ரைட் சைலன்ஸ் ஆனது தொடர்ந்து ஒழிச்சு கொண்டே இருக்கு. இதனால் அங்கே இருக்கிற மக்களும் பயந்து போய் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். இவர்கள்
இப்படி ஏர் ரைடு சைலன்ஸ் ஆனது ஒழிப்பதற்கான காரணம் இந்த பகிரனாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய நாட்டில் இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்திருக்கிறார்கள், மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள். இதனால தான் ஈரான் பயங்கரமாக இந்த நாடுகளை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களை உலகத்தோட ரவுடின்னு சொல்லிக்கிற அமெரிக்காவையே இப்போ ஈரான் புரட்டி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இப்போ ஈரான் மேற்கொள்ளுன்ற தாக்குதலால் அமெரிக்காவோட அந்த போலி பிம்பம் இப்போ உடைஞ்சு கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இப்படி அமெரிக்காவோட பிம்பம் உடையும் போது அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அமெரிக்கா இதை பதிலடி செய்கிறோம் என்ற பெயரில் இப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட மத்திய கட்டளை பிரிவான சென்கோம் இப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் என்பதை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஈரான் தாக்குதல் நடத்த சில மணி நேரத்திலேயே அமெரிக்காவோட போர் விமானங்கள் வானில பறக்க தொடங்கி ஈரானோட தெற்கு கடற்கரையோரத்தில் இருக்கிற மிக முக்கியமான 5 இராணுவ நிலையங்களை அமெரிக்கா குறிவைச்சிருக்கோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். புசர், சபகார், யாஸ், கொனராக், அபு முசா தீவு, அப்புறம் பண்டார் அப்பாஸ் துறைமுகங்கள், இந்த இடங்களில் இருக்கின்ற ஈரானோட கடற்படை பாதுகாப்பரங்கள், மிசைல் லான்ச்சிங் தளங்கள், ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள்னு எல்லா இடங்களையும் அமெரிக்கா இப்போ தங்களுடைய ப்ரீசெட் கைடட் மியூனிசன், அதாவது துல்லியமாக தாக்கக்கூடிய மிசைல்களை வச்சு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கும் என்பதையும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தொடர்ச்சி இந்த தாக்குதலை செய்திருக்கும் என்பதை அமெரிக்கா சொல்லியிருக்கிறார்கள். இது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு நிழல் யுத்தத்தில் இருந்து இப்போ நேரடி போராக உருவெடுத்து கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல இப்போ அமெரிக்கா சொன்னபடி இந்த இடத்துல தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்களே, அப்படின்ற ஈரானோட தாக்குந்திறன் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லை. ஈரான் முழு மூச்சோடு இப்போ வேகமாக தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஈரானோட பதிலடியும் நிற்கலை, தொடர்ந்து ஈரானும் தாக்குதலை செய்கிறார்கள். அமெரிக்கா தொடர்ந்து இந்த பகுதியில் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள், ஓகே. பட் இதால் ஏதாவது மாற்றம் பெறப்போதான்னு பார்த்தா இல்லை. தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிற ஈரானோட அனுமதி இல்லாமல் போகிற கப்பல்களை ஈரான் குறிவச்சு தாக்குதலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனை அமெரிக்காவால் தடுக்கவே முடியலை. இந்த போர் இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால், மாற்றி அடிபட்டு கொண்டு இருந்தால், இந்த போரோட ஆபத்தான விளைவு என்னவா இருக்கும் என்ற கேள்வி உங்களே கிளம்பும். வேறு எதுவுமே இல்லை. உலக நாடுகள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய பொருளாதார பேரழிவு தான் இதனுடைய விளைவாக இருக்கும். ஏனெண்டா ஈரான் சும்மா தங்களோட தாக்குதலோடு நிறுத்தாமல் உலக நாடுகளுக்கு ஒரு பயங்கரமான மிரட்டலை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட இந்த அக்கிரமங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படியே தாக்குதல் செஞ்சு கொண்டிருந்தா இந்த மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்தில் இருந்து ஒரு சொட்டு கச்சை எண்ணெயோ அல்லது எரிவாயுவோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகாது அப்படின்னு ஈரான் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. உலகத்துக்கே கச்சா எண்ணெய் போகிற மிக முக்கியமான கடல் வழிப்பாதையாக இருக்கின்ற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெய் போக்குவரத்தோட இதயம்னு தான் சொல்லணும். இதை பற்றி ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் தெளிவாக பார்த்துருக்கேன். இந்த வழி இப்போ மூடியதால் அல்லது இந்த போரானது தொடர்ந்து நீடிச்சு மாற்றி தாக்குதல்களும் இந்த வழியாக போகிற கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நீடித்தாலோ உலக நாடுகள் முழுக்க பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடுற அளவுக்கு உயர ஆரம்பிக்கும். ஏற்கனவே பல நாடுகளில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறப்போ, அதாவது ஏற்கனவே பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி மூடப்பட்டால் அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையுமே அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் என்பதுதான் உண்மை. இதனால தான் மற்ற உலக நாடுகளும் இப்போ என்ன செய்கிறான்னு தெரியாமல் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இப்போ தங்களுடைய புளோக்கேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது, ஈரான்லேருந்து எந்த ஒரு கப்பலும் தங்களுடைய புளோக்கேட்டை தாண்டி வெளியில் போகக்கூடாது என்பதில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஸ்ட்ராங்காக நிற்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா புளோக்கேட்டை போட்டிருக்கிறார்கள். இதனால் ஈரானும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை முழுமையாக மூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஈரானோட அனுமதி இல்லாமல் போகிற கப்பல்களை ஈரான் தாக்குகிறார்கள். ஈரானோட அனுமதியை பெற்றால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வழியாக போக முடியும் என்பதை ஈரான் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கையில் அமெரிக்கா புளோக்கேட்டை போட்டதால் இப்போ ஈரான் பதிலடியாக என்ன செய்ய போகிறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் இருந்து ஒரு பரபரப்பான அறிக்கையை கொடுத்திருக்கார். அவரோட வழக்கமான பாணியில் பேசின ட்ரம்ப் அவர்கள் ஈரான் தங்கக்கிட்ட ஒரு டீல் பேச, அதாவது பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே சமயம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற தங்களுடைய நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார் போன்ற நாடுகள் தங்களுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற இராணுவ பாதுகாப்புக்கு ஈடாக நல்ல ஒரு தொகையை ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ணணும், அதாவது காசு கொடுக்கணும்னு ட்ரம்ப் அவர்கள் கராராக பேசியிருக்கார். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள், ஈரான் பதிலடியை மேற்கொள்கிறார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பித்ததுக்கு அதுக்கான செலவுகள், ஈரான் பதிலடியை மேற்கொள்வதால் அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு ஏற்படுகின்ற செலவுகள். உண்மை சொல்லணும்னா ஈரானோட தாக்குதலில் இருந்து அமெரிக்கா தங்களே தற்பாதுகாத்து கொள்ள முடியலை. அண்ட் அரபுலக நாடுகளையும் அமெரிக்காவால் தற்பாதுகாத்து கொள்ள முடியாது, பாதுகாக்க முடியாது. இப்படி இருக்கையில் இந்த கல்ப் நாடுகளை அமெரிக்கா பாதுகாக்கிறதுக்காண்டி அமெரிக்காவுக்கு இந்த கல்ப் நாடுகள் அதிகமான பணத்தை கொடுக்கணும்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்.
இப்போ அரபுலக நாடுகள் இந்த கல்ப் நாடுகள் ட்ரம்புகள் கேட்குற மாதிரி அமெரிக்காவுக்கு அதிக பணத்தை கொடுத்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு முட்டாளண்டா இந்த கல்ப் நாடுகளாகத்தான் இருப்பார்கள். ஏனெண்டா கல்ப் நாடுகளை பாதுகாக்கணும் என்று தான் ட்ரம்புகள் காசு கேட்குறார். ஆனால் உண்மையிலே கல்ப் நாடுகளை அமெரிக்காவில் பாதுகாக்க முடியுதா? அதுக்கான பதில் இல்லை என்பது மட்டும்தான். ஆகவே இப்படி இருக்கையில் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு இந்த கல்ப் நாடுகள் காசை கொடுத்தார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் ஈரானோட ஒட்டுமொத்த கடற்படையும் விமானப்படையும் அவங்களோட போர் சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. ஈரானோட டாப் லெவல் இராணுவ தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க. ஈரானில் இப்போ 300% மேலே பணிவீக்கமானது போய்கிட்டே இருக்குன்னு ஈரான் முற்றிலும் பலவீனம் அடைந்து விட்டதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் ஈரான் தரப்போ தங்களோட தாக்குதலை இன்னுமே தொடருவோம்னு சொல்லிட்டு தாக்குதல் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதில் இருந்து இப்போ ட்ரம்புகள் சொல்கிற மாதிரி ஈரான் முழுமையாக காலி ஆகிட்டார்கள் என்றால் ஈரான் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலடி தாக்குதலும் செய்திருக்க மாட்டார்கள். பட் ஈரான் தாக்குதல் மேற்கொள்கிறார்கள். இதில் இருந்து ட்ரம்புகள் தொடர்ந்து பொய்யை சொல்வார். இப்போவும் பொய்யைத்தான் சொல்லியிருக்கார் என்பது தெளிவாக தெரியுது. மத்திய கிழக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிமருந்து கிடங்கு மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது எரியிற நெருப்பு மேலே இருக்குது. அதாவது எரியிற திரியை பற்ற வச்ச குண்டின் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த திரி எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அப்படி வெடிக்கும் போது இந்த மத்திய கிழக்கு சுக்குநூறாக உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இப்போ கல்ப் நாடுகள் குவைத், பஹ்ரைன் இந்த நாடுகள் அமெரிக்காவோடு இணைஞ்சு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். அடுத்ததாக இருக்கிற கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா இந்த நாடுகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்தா இது கல்ப் வார் என்பதை நாங்கள் 100% உறுதியாக சொல்ல முடியும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர் கல்ப் போராகத்தான் மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட வான்வழி பதிலடியும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவித பயத்தில் வச்சிருக்கு. ஏனென்றால் அமெரிக்கா தாக்குதல் மேற்கொள்றதால ஈரான் பதிலடியை மேற்கொள்கிறார்கள். வல்லரசு நாடுகளுக்கு இல்லை நடக்கிற இந்த மோதல் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வருமா, இல்லை இது உலக போருக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்க போதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.